வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்தூஸ். நீங்கள் வருவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் கமிங். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோட டாபிக் என்னென்னா ட்ரேசிங் ஆப். ஆல்ரெடி டைட்டில் பார்த்துருப்பீங்க. ட்ரைங் அவுட் ஆல் த ட்ரேசிங் ஆப்ஸ் அவைலபிள் இன் தி அமேசான் ப்ளே ஸ்டோர், ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோரில் வந்து நான் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன். ஏஆர் ட்ரேசிங்கிற பேரில் ஒரு 10-15 பேர் இருக்காங்க. அவங்களாம் என்ன தான் பண்ணுறாங்க, அதில் எது பெஸ்ட்டு அப்படின்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக இருக்கிற 10 ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். அதை ஒவ்வொன்றுத்தையும் டெஸ்ட் பண்ணி அதில் என்னென்ன ப்ரோஸு கான்ஸு, அப்புறம் வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் போடுற ரேட்டிங் அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளோ அந்த ஆப் வந்து வாங்குது அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தெல்லாம் வந்து ஒரு டப்பா, ஒரு ஃபோனு இல்லாட்டி டேபு, அதுக்கப்புறம் ஒரு பேப்பரு, அப்புறம் அது ஆடாமல் இருக்கிறதுக்காக ஒரு பேப்பர் கிளிப்பு, அதுக்கு கீழே வந்து ஒரு பேடு, என்கிட்ட பேடு இல்லை தான் இது, அப்புறம் ஒரு பென்சிலு, ரப்பரு, அவ்வளோதான். ஃபீச்சரிங் இன்சைட் அவுட் மூவி. இதில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையுமே ஒவ்வொரு ஆப்பில் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆப் வந்து ஏஆர் ட்ராயிங் ஸ்கெட்ச் அண்ட் பெயிண்ட். ஆனால் சாரி, நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். இந்த வந்து பிங் பாங் அப்படிங்கிற ஒரு கேரக்டரு. ஸோ அகெயின் நான் இந்த ஆப் ஓப்பன் பண்ணி எப்படி நான் பண்ணேன்னு காமிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு ஃப்ளாஷ் லைட்டு, லாக்கு, அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிவிட்டு இந்த பிட் மேப்புன்ற ஆப்ஷனை வந்து நம்ம எனேபிள் பண்ணிட்டா அழகாக இமேஜே வந்து ஸ்கெட்சாக மாறிடும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வரைஞ்சிடலாம், ட்ரேஸ் பண்ணிடலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது இல்லாமல் சில கேட்டகரிஸ் இருந்துச்சு ஃப்ரீயாகவே. நம்ம அதை சூஸ் பண்ணி அதுலேயும் வந்து பிட் மேப் எனேபிள் பண்ணி ஈஸியாக வரைஞ்சிக்கலாம். ப்ரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இமேஜும் அட்ஜஸ்ட் ஆகுது. ஸோ இதில் தான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். அண்ட் ஓவராலாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 9 out of 10. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப் பேப்பர் காப்பி ட்ரேசர். ஸோ இது வந்து வித்தியாசமான ட்ரேசிங் மெத்தட். அதாவது ஃபோன் மேலே பேப்பரை வச்சு அப்படி கீழே இருக்கிறத மேலே பார்த்து வரைகிற டெக்னிக் தான். ஸோ அதையும் நம்ம ட்ரை பண்ணோம். அதுவும் ட்ரேசிங் தானே. ஸோ இதுக்கு நான் சூஸ் பண்ண கேரக்டர் வந்து எம்பாரஸ்மெண்ட். ஆனால் இந்த பிரைட்னஸ் கலர் சேஞ்ச் பண்ணுறதுல வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னு எனக்கு தெரியல. அப்புறம் பிரைட்னஸோட ரெஸ்பான்ஸும் வந்து லேட்டாகவே வருது. அது எனக்கு நான் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வருது. அதுக்கப்புறம் இந்த ரொட்டேஷன், இது வந்து 90 degree மட்டும்தான் பண்ண முடியும். இஷ்டத்துக்கு திருப்பி வரைய முடியாது. அது எனக்கு ஏன்னு தெரில. அதுக்கப்புறம் இந்த ஏரோ மார்க்கு, அது வந்து சைடில் போய் மறைஞ்சிக்குது. வால்யூம் பட்டன் கிளிக் பண்ணால் தான் அகெயின் வருது. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா ட்ரேசிங் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் இல்லாமல் இருக்கிறது நல்லது. அப்புறம் இந்த ரீசென்டர், இது வந்து எந்த ஆங்கிளில் கலைஞ்சி போனாலும் திருப்பி சென்டருக்கே வந்துடும். அப்புறம் ஜூமில் வந்து யாரை வந்து இந்த மாதிரி நம்பர் போட்டுலாம் ஜூம் பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ இட் இஸ் மோஸ்ட்லி அன்வான்ட். நாமலாம் கையில் வச்சு தானே இப்படி ஜூம் பண்ணி வந்து வரைவோம். ஸோ அதுவும் தேவையில்லாத ஒரு ஃபீச்சர் தான். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தேவையில்லாத ஃபீச்சர்லாம் வச்சுட்டு இருக்காங்களேன்னு போய் பார்த்தா கடைசியில் ஃபுல் பிரைட்னஸ் ஏற்றியும் எனக்கு ஒன்றுமே தெரியல. ஏன்னா நான் யூஸ் பண்ணது சார்ட் பேப்பர். இதில் வேறு மண்டையை வச்சு நான் மறைச்சி வேறு காமிப்பேன். அதை வந்து இக்னோர் பண்ணிவிடுங்க. நான் வந்து சுத்தமாக எனக்கு கண்ணு தெரியல. என்னோடய டேபோட பிரைட்னஸாக என்னன்னு தெரியல. ஸோ பிரைட்னஸ் அதிகமாக இருந்தால் தான் இந்த மாதிரி ட்ரேசிங் ஆப்லாம் ஆக்சுவலி ஒர்க் ஆகும். நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் நான் வந்து பார்த்து தான் வரைஞ்சிட்ருந்தேன். ஸோ ஃபைனலி போங்க, நான் ஃபுல்லாகவே பார்த்து வரைஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சிட்டேன். ஸோ தேவையில்லாத நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த ஆப்பில். ஸோ இதை தான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். அண்ட் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கொடுக்குற ரேட்டிங் ஜஸ்ட் 4 out of 10. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஏஆர் ட்ராயிங் ஸ்கெட்ச் பெயிண்ட் ஆர்ட். இந்த ஆப் வந்து தொட்டதுக்கெல்லாம் ஆடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல இந்த ஆப்பு. பட் இதில் என்ன சொல்கிறது, சம் கேட்டகரிஸ்லாம் இருந்தது ஃப்ரீயாக நம்ம வந்து ட்ராயிங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அதுலேயும் வந்து லெசன்லாம் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதில் நம்ம போய் படிக்கலாமா, பிகினர், இன்டர்மீடியட், எக்ஸ்பர்ட்னு. ஸோ கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த டெக்ஸ்ட் ஆர்ட் கூட இருந்தது. ஸோ ஈஸியாக எழுதியும் வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் ஸ்கெட்ச் அண்ட் ட்ரேசிங் ஒரே ஆப்பில் கொடுத்துருந்தாங்க. அதாவது கேமரா யூஸ் பண்ணியும் ஸ்கெட்ச் பண்ணலாம், அப்புறம் மேலே பேப்பரை வச்சு ட்ரேஸும் பண்ணலாம். ஸோ குட் தான். ஆனால் இந்த மாதிரி ஆடு வர்றது எனக்கு பிடிக்கல. அப்புறம் இந்த மாதிரி அந்த எலமெண்ட்டே பாதி மறைஞ்சிருக்கு, தெரியுதா. அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் நம்ம வரைகிறத ரெக்கார்ட் பண்ணி போடலாம். பட் இருந்தாலும் ஆடு ஃபுல்லாக வரும். பட் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, வரையும் போது ஆடு வராது. அது ஒன்று மட்டும்தான் நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணோம். மற்றபடி ஃபுல்லாக ஆடு, தொட்டதுக்கெல்லாம் ஆடு. நான் வந்து இந்த ஜாயின்ற கேரக்டர் தான் வந்து இதில் வரைஞ்சேன்.
ஸோ தட்ஸ் இட். திஸ் இஸ் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் திஸ் ஆப். ஓவராலாக நான் வந்து 5 out of 10 கொடுப்பேன். ட்ரேசிங் பேப்பர் லைட் பாக்ஸ். அகெயின் நம்ம வந்து பேப்பர் ட்ரேசிங்க்கு ஒரு ஆப்பு. ரொம்ப மினிமலிஸ்டிக்கான டிசைன் அண்ட் டெக்ஸ்ட்டு கூட நம்ம எழுதலாம். இதில் பிளாக் அண்ட் ஒயிட் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் மிரர் மோட் கூட இருக்குது. பட் ஆஸ் யூஷுவல் என்னோடய சார்ட் பேப்பரில் அங்கே ஒன்றுமே தெரியல. நான் வந்து இந்த ஆங்கர் கேரக்டரை தான் வந்து வரையறதுக்கு ட்ரை பண்ணேன். சாரி ஃபார் த லைட்டிங். அதுக்கப்புறம் எப்பவும் போல் டிப்பி காப்பி அடித்து பார்த்து கொஞ்சம் கெஸ்ஸிங்கில் தான் நான் வரைஞ்சேன். ஸோ இப்படி தான் அவுட்புட் கிடச்சிது. அதுக்கப்புறம் எனக்கு க்யூரியாசிட்டியாக இருந்துச்சு, நிஜமாவே நார்மல் பேப்பரில் தெரியுமான்னு. ஆனால் தெரியுது. பட் என்னோடய டேப்லேயும் வந்து பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மி தான். ஸோ தின்னான பேப்பர் தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அண்ட் கான்ஸ்ன்னு சொல்லணுன்னா இந்த ஆப்பில் கொஞ்சம் கிரே ஸ்கேல் வந்து ஆட் பண்ணியிருக்கலாம். இந்த ஆப்புக்கு என்னோடய ஓவரால் ரேட்டிங் வந்து 9 out of 10. ட்ரா அனிமே ஏஆர் ட்ராயிங் ஸ்கெட்ச். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் டெக்ஸ்ட் ஆர்ட் கூட இருக்குது. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ரம்ஜான் ஸ்பெஷல், கிறிஸ்மஸ், தீபாவளி, அதுலேயும் எல்லா கடவுளும் இருக்காங்க. சிவன், பார்வதி, அனுமர், ராமர். ஸோ இந்த ஆப்பில் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் அனிமேஸும் இருக்குது, க்யூட்டான வேறு சில அதர் ஐட்டம்ஸும் இருக்குது. ஸோ இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா ஆட் நிறைய இருக்கிறது தான். நெட் ஆஃப் பண்ணி வச்சுட்டா அதுவும் வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நெட் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு சிம்பிளாக வந்து பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், அப்புறம் ஒரு டெமோ, அதுக்கப்புறம் லாக் அண்ட் ஃப்ளாஷ், இது மட்டும்தான் இருக்குது. பட் இட் ஒர்க்ஸ் லைக் அ சாம். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா நான் ஒழுங்காக ரெக்கார்ட் பண்ணல. நான் வந்து ஆன்சைட்டி அப்படின்ற கேரக்டர் தான் வந்து வரைஞ்சிருந்தேன். ஸோ ஓவரால் இட் இஸ் குட். ஆடு மட்டும்தான் பேட். ஸோ இதுதான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஓவராலாக இந்த ஆப்புக்கு நான் கொடுக்குற மார்க் வந்து 6 out of 10. நெக்ஸ்ட் ஏஆர் ட்ராயிங் ட்ரேஸ் எனிதிங். ஸோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் வந்து அனிமேஸ் இருந்தது, அப்புறம் வந்து பேசிக்காக பீப்புள் கூட நம்ம வரைகிறது மாதிரி இருந்தது, அப்புறம் நிறைய அதர் ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் இருந்துச்சு, அப்புறம் ஆடும் கம்மியாக இருந்தது. அப்புறம் இந்த ஆப்பில் போத் ஏஆர் ட்ரேசிங்கும் இருக்குது, பேப்பர் ட்ரேசிங்கும் இருக்குது. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த இது பிட் மேப் கன்வர்ஷன் இருந்துச்சு அண்ட் கிரே ஸ்கேலிங் இருக்குது. நான் வந்து சேடுன்ற கேரக்டர் தான் வந்து வரைஞ்சேன். ஆனால் என்னோடய ஃபோக்கஸ் அண்ட் கேமரா வந்து கொஞ்சம் பேடாக இருந்தது. பேர் வித் மீ. ரொம்ப ஒஸ்ட்டாக சேடை வரைஞ்சிருந்தேன். கான்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ஓவராலாக எல்லாமே இருந்ததுனால ஐ கிவ் 10 out of 10. நெக்ஸ்ட் ட்ரேசர் லைட் பாக்ஸ் ட்ரேசிங் ஆப். ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்ப மினிமலிஸ்டிக்கான யூஐ தான். ஆடும் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. பிரைட்னஸ் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இமேஜ் வச்சுட்டு கிரே ஸ்கேலில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நான் இதில் டிஸ்கஸ் தான் வரைய போகிறேன். ஆஸ் யூஷுவலாக ஒன்றும் தெரியல. ஸோ மண்டையை போட்டு எட்டி பார்த்து ஃபைனலி ஃபிகர்ட் அவுட். ஸோ கொஞ்சோண்டு டீட்டெயிலிங் பண்ணிட்டேன். இந்த ஆப்லேயும் எந்த கான்ஸுமே சொல்ல முடியல. ஸோ ஓவரால் ரேட்டிங் 10 out of 10. ஏஆர் ட்ரா ஸ்கெட்ச் ட்ரேசிங் பெயிண்ட். ஸோ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இவங்க ரீசெண்டாக பேரை மாற்றி வச்சுருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. பட் இதில் ரொம்ப க்யூட்டான ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அப்புறம் என்னோடய ஃபேவரட் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கன்வர்ஷன் இருந்துச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி ஃபியருங்கிற கேரக்டர் தான் நான் வந்து வரைஞ்சேன். ரொம்ப ஈஸியாகவே இருந்தது. அப்புறம் தேவையான சப்போர்ட்டிங் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த ஆப்பில் இருந்தது. ஸோ அதிகமாக கான்ஸ் சொல்கிறதுக்கு இல்லை. ஓவரால் ரேட்டிங் வந்து 8 out of 10. அடுத்தது ஏஆர் ட்ராயிங் அனிமே. ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபுல் அனிமேக்காகவே பண்ண ஒரு ஆப்பு. ஸோ நீங்கள் அனிமே லவராக இருந்தால் எல்லா கேரக்டர்ஸும் இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆப் உங்களுக்கு தான். கொஞ்சம் ஆட் இருந்துச்சு. ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டிய லாக் ஃபீச்சர் இல்லை. அது பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. பிகாஸ் அது வந்து பேசிக்காக தேவைப்படுற ஒரு ஃபீச்சர் இந்த மாதிரி ட்ரேசிங் ஆப்பில். நான் ஆன்வி அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் வந்து வரைஞ்சிருந்தேன். அப்புறம் அனிமே எடுத்து பார்த்தேன். அதில் ஸ்கெட்ச் கன்வர்ஷன்லாம் வச்சு பார்த்தேன். நல்லா தான் இருக்குது. பட் லாக் ஃபீச்சர் இல்லாததுனால எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஐ கிவ் 4 out of 10. ஏஆர் ட்ரா ட்ரேஸ் டு ஸ்கெட்ச். ஸோ இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அதில் எல்லாமே ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் இருக்குது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு, விச் இஸ் ரியலி குட். ஆட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் இதில் நான் என்வின்ற ஒரு கேரக்டர் தான் வரைஞ்சேன். ஆஸ் யூஷுவல் கரெக்டாக கேமராவில் முன்னாடி வச்சு வரையலை. ஸோ இதான் ஃபைனல் அவுட்புட். இந்த ஆப்பில் அதிகமாக கான்ஸ் இல்லாததால் ஓவராலாக 8 out of 10. ஃபைனலி இதுதான் நம்ம ட்ராயிங். எப்படி வரைஞ்சிருக்கேன் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் ரேட்டிங் பண்ணிவிட்டு போங்க. வீடியோ நல்லா கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த ஆப்பும் ஒரே கம்பெனி தான். இந்த ஆப்பும் ஒரே கம்பெனியோடது தான். சரி இருந்துட்டு போட விடுங்க. இப்போ நம்ம எது பெஸ்ட் ஆப்புன்னு பார்ப்போம். 2 ஆப் இந்த ஃபஸ்ட் ப்ளேஸை ஷேர் பண்ணுறாங்க. ஏஆர் கேமரா ட்ரேசிங்காக இந்த ஆப்பும், லைட் பாக்ஸ் ட்ரேசிங்காக இந்த ஆப்பும். மற்ற ஆப்லாம் வேஸ்ட்டுன்னு கிடையாது. நமக்கு தேவைப்பட்டால் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் என்டர்டெய்னிங்காகவும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். பாய். அடுத்தது வந்து ஏஆர் ட்ராயிங். என் கை எங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே.